Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம டோட்டலாக 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல் பார்க்குற சாரீ குபேரப்பட்டோட கான்ட்ராஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. இப்போ குபேரப்பட்டு வந்து அப்கமிங் இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வரதெல்லாம் நிறைய பேர் வந்து சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் கேட்பாங்க, பட்டு சாரி மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு குபேரப்பட்டு வந்து கொஞ்சம் ரீஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு 2 days பேசிஸில் வந்துட்டுருக்கு. ரொம்ப லிமிட்டடாக தானே வந்துட்டுருக்கு. ஆனால் ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங் குபேரப்பட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு போது இந்த சாரீஸ்லாம் 1150 1199 இந்த மாதிரி ப்ரைஸில் போஸ்ட் பண்ண சாரீ தான் இப்போ ட்ரெண்டிங் கம்மியாயிடுச்சு. குபேரப்பட்டோட ட்ரெண்டிங் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. சூப்பராக இந்த தீபாவளிக்கு நீங்கள் அழகாக பர்ச்சேஸ் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியலை நல்ல ஒரு பட்டு சாரி லுக் கொடுக்குற மெட்டீரியலை நீங்கள் அழகாக வியோ பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே சூப்பராக பிலோ 1000ல் ஷிப்பிங்கோடு சேர்க்கும் போது உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னா 1000 rupees ஃபுல்லாக கவர் ஆகிற அந்த சாரீ சூப்பராகவே இருக்கும் வியோ பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் சாஃப்ட் மட்டும் கிடையாது, அந்த ஷைனிங்கும் கொடுக்கும் குபேரப்பட்டு சாரீ அப்படின்றது ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சாஃப்டி வந்து கிட்டத்தட்ட 1 year 1.5 years நம்ம போடவே இல்லை. ஏன்னா குபேரப்பட்டோட ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கும் போது தான் டிஷ்யூ சாஃப்டி வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் குபேரப்பட்டோட ட்ரெண்டிங் கம்மியாகி மைசூர் கிரேப் சில்க் சாரி வந்ததுக்கப்புறம் குபேரப்பட்டோட கான்ட்ராஸ்டோ செல்ஃபோ டிஜிட்டல் சாஃப்டியோ இது மாதிரி தான் வந்துட்டு இருக்கே ஒழிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ சாஃப்டி அந்தளவுக்கு வரவே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 1 yearக்கு அப்புறம் வந்து போட்டிருக்கோம். டிஷ்யூ சாஃப்டியும் வந்திருக்கு. டிஷ்யூ சாஃப்டியில் வந்து 2 டிசைன் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லை இந்த 1099 ப்ளஸ் ஷிப்பிங்கில் இந்த டிசைனில் இருக்க கலர்ஸ், அடுத்து வந்து 1299 ப்ளஸ் ஷிப்பிங் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அந்த சாரியில் இருக்கிற கலர்ஸ். இதுதான் இன்றைக்கி கொண்டுட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கும் டிஷ்யூ சாஃப்டியை பொறுத்த வரையுமே. இதுவுமே வந்து இந்த டிஷ்யூ வீவிங் கொடுத்துருப்போம் சாரியில், ஆனாலுமே உங்களுக்கு சாஃப்டியாக தான் வரும் மெட்டீரியல். ரொம்ப அழகாக இருக்கும். மீனா புட்டாஸ் கொடுத்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த டிஷ்யூ சாஃப்டியை பொறுத்த வரையுமே. கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்களேன், அட்ராக்டிவாக இருக்கிற கலர் காம்பினேஷன்ஸாக இருக்க போது அது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப லிமிட்டட். ஒரு சில சாரீ சிங்கிள் பீஸ் தான் இருக்குது, ஒரு சில சாரீ 2 pieces 3 pieces இவ்வளோ தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூனிக் கலர் காம்பினேஷன்ஸ்க்காகனே எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இந்த டிஷ்யூ சாஃப்டியை பொறுத்த வரையும். அவ்வளோ சூப்பரான கலர் சார்ட் வந்திருக்கு. இப்போ டோட்டல் கலர் சார்ட்டும் டிஸ்பிளே பண்ணியிருப்போம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர் சார்ட் சரி. ஸோ இந்த கலர் சார்ட்டும் சரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ அடுத்த இது சொன்ன டிஷ்யூ சாஃப்டிலே இன்னொரு டிசைன் கொஞ்சம் ஹெவி டிசைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டிசைன் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுலேயுமே கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸாக தான் வந்திருக்கு. இது வந்து நீங்கள் முன்னாடி பார்த்த சாரியோட இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரிச் டிசைன் கொடுத்த மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து குபேரப்பட்டுல வந்து டிஷ்யூ சாஃப்டியை கவர் பண்ணுற மெட்டீரியல் தான். ஸோ ரொம்ப அழகான ஷேட்ஸாக இருக்குது பாருங்கள். ஷேட்ஸே வந்து நமக்கு யூனிக் ஷேட்ஸாக வந்துடுது. அதே மாதிரி இது பாருங்களேன் ஒரு ட்ரெடிஷ்னல் ஷேடாக வந்திருக்கு. ரொம்ப அழகான ஷேட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி டிஷ்யூ சாஃப்டி சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1ல் வந்து குபேரப்பட்டுல கான்ட்ராஸ்ட் பேட்டர்னும் டிஷ்யூ சாஃப்டிலையும் கான்ட்ராஸ்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 2ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ வந்து 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மைசூர் கிரேப் சில்க் சாரீ, நைலான் கிரேப் சில்க் சாரீ, விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரீ, இந்த 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்க போது எப்பவும் போல தான் சொல்கிறதா, நீங்கள் என்ன தான் மிக்சர் கிரேப் எடுத்துகிட்டு வந்தாலும் மைசூர் கிரேப் வந்து மெஜாரிட்டி இருக்க போது. நைலான் கிரேப்பில் ஒரே சிங்கிள் கேட்லாக் சாரியாக மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்து வந்து விஸ்கோஸ் கிரேப்பில் வந்து அப்படியே ஆப்போசிட் கலர் காம்பினேஷனில் 2 தான் வந்து உங்களுக்கு 2 கலர் காம்பினேஷன்ஸும் அடுத்து வந்து பாடியில் உள்ளதும் பார்டரில் உள்ளதும் அது அப்படியே ஆப்போசிட்டில் பார்டரில் இருக்கிறது பாடியிலையும் அந்த மாதிரி ஆப்போசிட் கலர் காம்பினேஷன்ஸ் அந்த 2 கலர்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். விஸ்கோஸ் கிரேப் சில்கில் நல்லா ஹெவி குவாலிட்டியில் சூப்பராக வந்து நல்லா ஒரு ரிச்சாக பட்டு சாரிக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கிற விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரீஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் நம்பர் 1 நம்பர் 2 செக்ஷன் பார்த்துட்டிங்க. அடுத்து நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 செக்ஷன்ஸில் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நிறைய மெட்டீரியல் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வர அப்கமிங் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்க்கு சூப்பராகவே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கோ என்ன பிளேஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த பிளேஸ்க்கு போகும்போது ஒரு நல்ல ரிச்சாக வியோ பண்ணிட்டு போகிறதுக்கு
பிடிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒகேஷன்ஸுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க மட்டுமே கிடையாது. இப்போ நம்மளே வந்து நமக்கே தெரியும், நம்ம வந்து இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலுமே நம்ம வெளியில் போகிறோம், இல்லை வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சைட்லாம் வீட்டுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு சாரீ வியர் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்க சாரீஸ்க்கு வந்து சாரீ பிஸ்னஸ் நிறையா பேரும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாரீஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் மாறவே மாட்டேங்குது பாருங்களேன். என்னதான் நம்ம குர்த்தி போட்டாலுமே சரி, என்னதான் மாடர்ன் ட்ரெஸ்லாம் வந்தாலுமே சரி, அந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்னு நம்ம வரும்போது நம்ம வந்து போய் தேடுறது வந்து சாரீஸ். அதனால தான் சாரீஸ் எப்போவுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பேர் இந்த சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணாலுமே சரி, சாரீ அப்படின்ற இடத்துல வந்து ஆல்டர்னேட்டாக நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த சாரீ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ கொடுத்தாலுமே நம்மளை மாதிரி லேடிஸ்க்கு வந்து சாரீஸ் அப்படிங்கும் போது பார்க்க பிடிச்சிட்டே தான் இருக்கும். எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் அந்த மாதிரி இது மாதிரி ட்ரெடிஷ்னல் அக்கேஷன்ஸ் தான் சொல்கிறோம். விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து அந்த பூஜா ஹாலிடேஸ், அந்த சரஸ்வதி பூஜை, இந்த மாதிரி பூஜாஸ் அதுக்குமே இருக்கட்டும், நம்ம எல்லாமே ட்ரெடிஷ்னலாக தான் வியப்போம். தீபாவளியாக இருக்கட்டும் ட்ரெடிஷ்னலாக தான் வியப்போம். ஏன்னா தீபாவளி மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் வரும், அடுத்தடுத்த மந்த்து அப்படியே நியூ இயர், இதுக்கப்புறம் ஃபுல்லாக எவ்ரி மந்த்து உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் அக்கேஷன் தான். ஸோ இனிமேல் எவ்ரி மந்த்தும் இதுக்கு இப்போலேருந்து வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர்லாம் 1 மந்த்துக்கு பிஃபோர் ரெடி பண்ணிப்போம், ஒரு சில பேர்லாம் 2 மந்த்ஸ் பிஃபோர் கூட ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸோ எப்போ நம்மக்கிட்ட மணி இருக்கோ அப்போ ரெடி பண்ணி வச்சுப்போம், எப்போ கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கோ அப்போ ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி. இல்லை ஒரு சில பேர்லாம் அந்த டைமில் தான் வந்து 1 வீக் கேப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 வீக் கேப்புங்கும் போது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது கரெக்டாக வந்துடும். ஏன்னா நல்ல ஒரு பிக் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு வரலட்சுமி பூஜா கூட உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் நான் இந்த ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் கூட அவ்வளோ பெரிய வரலட்சுமி பூஜா டைம்லலாம் ஆர்டர்ஸ் கிடையாது, கொரியர்ஸ்லாம் வந்து டிலே ஆகாது. பட் இப்போது வந்து இந்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரலட்சுமி பூஜா கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய எப்படி வரவேற்பு மாதிரி சாரீஸ்க்கு நிறைய பேர் எல்லாருமே இப்போ வரலட்சுமி பூஜா வந்து வீட்டிலே செஞ்சதுனால இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ கொரியரில் செம்ம டிலே ஆகி போணுச்சு. அவ்வளோ பார்சல்ஸ் அவ்வளோ என்கிட்ட மட்டும் கிடையாது. இது நான் காமனாக சொல்கிறது வந்து கொரியர் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க என்கிட்ட மட்டும்தான் எடுக்க போகிறாங்களா? இல்லை, எல்லா சைடும் எல்லா இடத்துலையும் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்கள்ட்டேருந்தும் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறும் போதும் அவ்வளோ டிலே ஆகி போணுச்சு வரலட்சுமி பூஜா டைமில் கூட. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஸோ அந்த பூஜாஸ் எல்லாமே வந்து இப்போது ஒரு 4 to 5 இயர்ஸாக தான் ரொம்ப உங்களுக்கு வந்து நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு 2 இயர்ஸ் பேக்லேருந்து தான் ரொம்ப அதிகமாக வந்து எல்லார் வீட்லேயுமே வரலட்சுமி பூஜா வந்து செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அது ஒரு ஃபெஸ்டிவலாக. ஆனால் நம்ம வந்து எப்போ பாரம்பரியமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுற ஃபெஸ்டிவல் விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜா, தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் நிறைய வருது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் தகுந்த மாதிரி சாரீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலுமே 15 to 20 days பிஃபோர் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதே வந்து ஒரு 10 days பிஃபோர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டைமில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கூட அப்படியே அந்த மாதிரி பிக் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து 7 days கூட அப்படியே ஆகியிருக்கு. ஸோ அது மாதிரிலாம் வந்து ஏன்னா அந்த டைமில் கிளைமேட்டிக் ஃபுல்லாகவே அந்த ரைனி சீசனாக போயிடும். அதுமாதிரி நிறைய இருக்குது, கொரியர் பார்சல் நிறைய டிஸ்பேச் ஆகுறதுக்கு அதுமாதிரி நிறைய இருக்கிறதுனால எப்போவுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு 15 days 20 days அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கணும் அந்த சாரீஸ். அந்த மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் வளன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வர ஃபெஸ்டிவல்ஸ் அந்த டைமில் ஆர்டர் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து எந்த இடத்துலையுமே டிஸாட்டிஸ்ஃபைடு ஆகிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான இந்த ப்ராடக்ட் போய் சேரணும். அவங்களுமே அந்த 15 days
20 days பிஃபோராக தான் கையில் வாங்கிக்கிட்டாதான் அவங்க என்ன சொல்கிறது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்க முடியும். அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம பேர் பண்ணுறோம் பேங்கிளோ இல்லை வந்து நெக் செட்டோ ஏதோ பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25 days பிஃபோரே, ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அந்த 25 days பிஃபோரே நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த 20 days 15 days பிஃபோர் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கையில் இருக்கும். ஸோ இதுக்காக தான் இவ்வளோ லென்த்தியாக நான் சொல்கிறேன். ஸோ அது இதுக்கப்புறமேல்ட்டு சில ரைனி சீசன் அப்படிங்கிறதுனால வந்து அந்த மாதிரி கொரியர் சர்வீஸில் டிலே ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க போகிறோம். ரொம்ப யூனிக்காக இருக்க போது, பார்த்ததுமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன் இன்றைக்கி வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம 3ல சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் செக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குற. இது வந்து சாய் சிஃபான்லாம் அழகாக பாம்பாம் டைப்பில் லேஸ் பார்டர் கொடுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்போம். நல்லா அழகாக நீட்டாகவே இருக்கும். இதெல்லாம் ஆஃபீஸ் வேருக்கு சூப்பராக வியர் பண்ணிக்கலாம். சாரீ அவ்வளோ சூப்பராக, சாய் சிஃபான் விஷால் சிஃபானாலே மெட்டீரியல் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது மெட்டீரியல் அவ்வளோ ஸ்மூத் ஃபீலில் இருக்கும். அதேமாதிரி இது வந்து மேஷ்மெல்லோ சிஃபான் வந்திருக்கு. மேஷ்மெல்லோவுமே மெட்டீரியல் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ மேஷ்மெல்லோ சிஃபானில் கலர்ஸ் வந்திருக்கு. இந்தமாரி நிறைய வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். காலா ஜார்ஜெட் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வைஸ் சூப்பராகவே வந்திருக்கு இன்றைக்கி சாரீஸ்லாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நார்மலாகவே நம்பர் 3ல் வந்து நம்ம இன்னைக்கு நம்பர் 2ல் போடுவோம், இல்லைனா நம்பர் 3ல் போடுவோம். இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் ஒரு நார்மலாக பேசிக்காக நம்ம என்னென்ன மெட்டீரியல்லாம் கவர் பண்ணுவோம் நிறைய நாட நம்ம சொல்லியிருக்கோம். பனாரசி சிஃபான், பனாரசி ஜார்ஜெட்டு, இந்தமாரி மேஷ்மெல்லோ சிஃபான், அப்புறம் காலா சிஃபான், காலா ஜார்ஜெட்டு, மைசூர் சிஃபான் ஆர் மைசூர் ஜார்ஜெட்டு, காதி ஜார்ஜெட்டு, விஸ்கோஸ் சிஃபான் ஆர் விஸ்கோஸ் ஜார்ஜெட்டு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்குமே வந்து நிறைய கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் ஃபைனலாக நம்பர் 4 வீடியோட எண்டில் வந்து 6 டைப் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டிஃப்ரெண்ட் சூப்பரான மெட்டீரியல் 6 அவ்வளோ ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்காக இருக்க போது. ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்றைக்கி வீடியோட எண்ட் நம்பர் 4 வந்தாச்சு. சொன்ன மாதிரி 6 டைப் ஆஃப் மெட்டீரியல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறது கட்வால் சில்கில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்களேன். ரொம்ப அழகாக அந்த ஒரு மாதிரி 3D பேட்டர்னில் கொடுத்த மாதிரி சென்டரில் வந்து உங்களுக்கு ஜரி லைனிங் கொடுத்து இந்த ஜரி வீவிங்கில் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸு கொடுத்த மாதிரி அதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கட்வால் சில்க்லேயே வந்து இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு 3D பேட்டர்னில். அது இந்த சென்டரில் இந்த வந்து உங்களுக்கு அந்த க்ரீம் மிக்சரில் கொடுத்துருக்கனால ஹைலைட்டடாக தெரியுது. கலர் பார்டர் வந்து ஹைலைட்டடாக சூப்பராக வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் ஆர் 2 பீசஸ் தான் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்குற சாஃப்ட் சில்க் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். டெம்பிள் பார்டர் டைப்பில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர்லேயும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். சூப்பராகவே இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது 2 கலர் தான் எப்போவுமே வரும். ஸோ இன்றைக்கும் 2 கலர் தான் வந்திருக்கு. அடுத்து வந்து டோலா சில்க் வந்திருக்கு. டோலா சில்க்குமே வந்து அழகாக உங்களுக்கு ஜரி வீவிங் கொடுத்து ஜரி லைனிங் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு அந்த சென்டராக இருக்குது பாருங்களா, ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி. அது வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்த மாதிரியும் சூப்பராக வந்திருக்கு சாரி. உங்களுக்கு அந்த மாதிரி ஜரி பார்டர் கொடுத்த மாதிரி நீட்டாக கலரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 4 கலர் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் சூப்பரான கலர் காம்பினேஷனாக வந்திருக்கு. அடுத்து நீங்கள் பார்க்குறது சாஃப்ட் காட்டன் சாரி. இதெல்லாம் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல ஒரு ப்ரொஃபஷனாக வியர் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வியர் பண்ணணும், ஆனால் காட்டன் டைப்பில் வேணும், நீட்டாகவும் இருக்கணும்னா கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரொஃபஷ்னல் லுக் கம்ப்ளீட்டாக கொடுக்கும். அண்ட் தென் வந்து இதுக்கு அடுத்து துஷர் சில்க் சாரி. துஷர் சில்க் சாரியில் நிறைய வந்திருக்கு. அது மாதிரி ஹெவி குவாலிட்டி துஷர் சில்க் சாரியுமே இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்து சொல்லவே வேணாம். இந்த கலெக்ஷன் இப்படி, இந்த கலெக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்ததும் தெரிஞ்சிருக்கும். அந்த மெட்டீரியலுமே நீங்கள் பார்த்ததுமே தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ குவாலிட்டியில் இருக்கும். அதுதான் நம்ம அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் இருக்க போது. ரொம்ப அதிகமாக நம்ம எப்போவுமே ப்ரைஸ் எந்த சாரீஸ்க்குமே இருக்காது. நீங்கள் ப்ரைஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோ நல்லா வேறு நீங்கள் சில பொட்டிக்ஸில் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து 300 ருபீஸ் கூட லோவாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்மளோட மார்ஜினே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி மார்ஜின் தான் வச்சு நம்ம இந்த சாரீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே நல்ல குவாலிட்டியான சாரீ ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் ஃபைனலாக வீடியோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா விஸ்கோ சில்க் வந்திருக்கு. விஸ்கோ சில்கில் 2 டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரையும் டோட்டலாக 4 மெட்டீரியல் வெரைட்டி அப்படின்னாலுமே எல்லாத்துலேயுமே மிக்சர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்பர் 1லேயும் மிக்சரில் வந்திருக்கு, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 எல்லாத்துலேயுமே மிக்சர் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 20+ கலெக்ஷன்ஸை தான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.